ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் அக்ரிபாண்டியன் பேசுகிறேன். இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியாவும் சரி, செய்தி தொலைக்காட்சிகளும் என்ன பண்ணுறாங்கன்னா, போலீஸை பார்த்தீங்கன்னா பப்ளிக்கு எதிரியாகவே காட்டுற வீடியோக்களை மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி, சோஷியல் மீடியாவிலும் வைரல் ஆக்குறாங்க. ஆனால் சமீபத்தில் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த வேலூர் மாவட்ட காவல்துறை சைபர் கிரைம் குற்றப்பிரிவு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதை எந்த செய்தி மீடியாவும் வெளியிடல, அதை எந்த சோஷியல் மீடியாவும் ஊடகங்களும் வெளியில தெரியப்படுத்தல. சோ அப்படி வேலூர் மாவட்ட காவல்துறை சைபர் கிரைம் குற்றப்பிரிவு செஞ்ச ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வேலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 1.5 வருட காலமாவே அதிக அளவுல செல்போன் திருட்டு நடந்துட்டே இருந்தது. வழக்கமா நம்மளுடைய மொபைல் தொலைஞ்சு போனா நம்ம என்ன பண்ணுவோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என்னுடைய மொபைல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு கம்ப்ளைண்ட் எழுதி நம்மளுடைய மொபைலோட IMEI நம்பர்லாம் எழுதி அதுக்கப்புறம் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவங்க நமக்கு ஒரு CSR காப்பி கொடுப்பாங்க. அது நமக்கு எப்ப கிடைக்குமோ அது கிடைக்காதோ அப்படின்ற எண்ணத்திலே நம்மளுடைய காலம் போயிடும். சில நேரத்துல கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க, சில நேரத்துல கண்டுபிடிக்க முடியாம அப்படியே நியூட்ரல்ல போன கேஸும் நிறைய இருக்கு. ஆனா இந்த வேலூர் மாவட்ட காவல்துறை, இந்த வேலூர் மாவட்ட சைபர் கிரைம் குற்றப்பிரிவு என்ன பண்ணாங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் நம்பரை அறிமுகப்படுத்தினாங்க. அது என்ன நம்பர்னா 9486214166. இந்த வாட்ஸ்அப் நம்பர் வச்சு என்ன பண்ண முடியும்னா, நம்மளுடைய மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம ஸ்டேஷனுக்கு போகாம ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து CSR காப்பி எதுவும் வாங்காம வீட்டுல உட்காந்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், அது டக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் சைபர் கிரைம் பிரான்ச்சுக்கு போயிடுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபார்மேட் ஒன்று அனுப்புவாங்க. அதில் உங்களுடைய பேரு, உங்க மொபைல் நம்பரு, எந்த இடத்துல உங்களோட மொபைல் தொலைஞ்சு போச்சு, எந்த நேரத்தில் தொலைஞ்சு போச்சு, இது சம்பந்தமா நீங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா, அந்த மொபைலோட IMEI நம்பரு, இந்த எல்லா டீட்டெயிலும் அவங்க வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு நீங்க அதை சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா போதும். இந்த மொபைல் டிராக்கர், அதாவது நீங்க வாட்ஸ்அப்ல இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிட்டீங்களா, சோ இதுக்கு பேர் என்னன்னா மொபைல் டிராக்கர். இந்த மொபைல் டிராக்கர் மூலியமா நீங்க கொடுத்த இந்த தகவலை வச்சு இந்த வேலூர் மாவட்ட காவல்துறை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தொலைந்து போன செல்போன் பாத்தீங்கன்னா IMEI நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நம்பரை வச்சு ஈஸியா எந்த இடத்துல உங்களோட மொபைல் இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. சோ இந்த மாதிரி இவங்க கண்டுபிடிச்சு கொடுத்த மொபைலோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மொபைல் போனை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கட்டமா, முதல் கட்டமா 250 செல்போனு, ரெண்டாவது கட்டமா 250 செல்போனு, மூன்றாவது கட்டம் 250 செல்போனு, தொடர்ந்து 5 கட்டமா பாத்தீங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட செல்போனை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க வேலூர் மாவட்ட காவல்துறை, வேலூர் மாவட்ட சைபர் கிரைம் குற்றப்பிரிவு. இத்தனை நாள் இல்லாம இந்த விஷயத்த இப்ப நான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னு பாக்குறீங்களா? என்னுடைய செல்போனே பாத்தீங்கன்னா கடந்த 3 மாதத்துக்கு முன்னால தொலைஞ்சு போச்சுங்க. செல்போன் போனோடனே பாத்தீங்கன்னா நான் ரொம்பவே வருத்தப்பட்டேன். அதுவும் இல்லாம நான் ஒரு யூடியூபர், நான் நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ எல்லாம் போடுவேன். என்னோட நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ பாத்தீங்கன்னா அதில் தொலைஞ்சு போச்சு. ஸோ அதனால எனக்கு ஒரு கை உடைஞ்ச மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நேரத்தில் தான் பாத்தீங்கன்னா இந்த மொபைல் டிராக்கர் அப்படின்ற ஒரு வாட்ஸ்அப் நம்பர் எனக்கு தகவல் தெரிய வந்தது. நான் பாத்தீங்கன்னா இந்த மொபைல் டிராக்கருக்கு வாட்ஸ்அப் நம்பர்ல ஹாய்னு மெசேஜ் அனுப்பிச்சேன். அவங்க அந்த படிவத்தை அனுப்பிச்சாங்க. நான் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதோட எல்லா டீட்டெயிலும் அப்டேட் பண்ணேன். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு 3 மாசம் பொறுத்து, அதாவது ஒரு 4 நாளைக்கு முன்னால் பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்ட காவல்துறை சைபர் கிரைம்ல இருந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. இந்த மாதிரி நீங்க ஒரு மொபைல் தொலைச்சிருக்கீங்களா, ஒரு 3 months பிஃபோர் அந்த மொபைல் இப்ப நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம், மொபைல் நீங்க வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த 6ஆம் தேதி எங்களை வேலூர் மாவட்ட காவல்துறை, அதாவது கலெக்டரேட் ஆபீஸ்க்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த சைபர் கிரைம் குற்றப்பிரிவுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அங்க நாங்க போனதுக்கு அப்புறம் அங்க காவல்துறை மிகவும் கண்ணியமா எங்களை நடத்தி அங்க இருக்கக்கூடிய செல்போன் கிட்டத்தட்ட ஒரு 250 செல்போனை பாத்தீங்கன்னா அதோட உரிமையாளர்கள்கிட்ட அந்த காவல்துறையை சேர்ந்தவங்க ஒப்படைச்சாங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வா இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லாங்க. சரிங்க, நீங்க வேலூர் மாவட்டத்தில் இருக்கீங்க, உங்களுடைய மொபைல் தொலைஞ்சு போச்சுன்னா நீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பர் மொபைல் டிராக்கர் மூலியமா சொல்லி டீட்டெயிலாம் கொடுத்து உங்களுக்கு வேலூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் உங்களோட மொபைலை கண்டுபிடிச்சு கொடுத்துறாங்க. அதர் டிஸ்ட்ரிக்ட் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்க, மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இந்த மொபைலை தொலைச்சு போனவங்க, திருடு போனவங்க, பறி கொடுத்தவங்க எல்லாம் எப்படி இந்த மொபைலை கண்டுபிடிக்குது? அதுக்கு எதுனா மொபைல் ட்ராக் இருக்கான்னு பாத்தீங்கன்னா 2019 சென்ட்ரல் கவர்மெண்ட் இதே மாதிரி ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. மொபைல்ல நீங்க கூகுள்ல போயிட்டு CEIR சென்ட்ரல் எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி ரிஜிஸ்டர், மத்திய உபகரண அடையாள பதிவு அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குதுங்க. அதுல போயிட்டு நீங்க உங்களோட மொபைல் சம்பந்தப்பட்ட விஷயத்த நீங்க பதிவு பண்ணணும். அது எப்படி பதிவு பண்ணா, முதல் நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க இல்லைங்களா, அந்த கம்ப்ளைண்ட் CSR காப்பி வச்சுங்க. அதுக்கப்புறம் நீங்க இந்த CEIR இதுல உங்களோட மொபைல் டீடைல், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களோட மொபைலோட IMEI நம்பர், உங்களோட மொபைல் மாடல் இதெல்லாம் நீங்க கொடுத்தீங்கன்னா உடனே இந்த CEIR போர்ட்டல் என்ன பண்ணுனா அந்த தொலைந்து போன அந்த மொபைலோட
அந்த சிஸ்டத்தை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடும். நீங்க இந்த CER போர்ட்டல் மூலியமா லாக் பண்ணிட்டீங்கன்னா உடனே அந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா நெட் மூலியமா வந்து நீங்க எந்த சிம் போட்டாலும் அது வந்து அந்த மொபைலை வந்து அப்படியே லாக் பண்ணிடும். எந்த யூஸ்மே பண்ண முடியாது அந்த மொபைல. அதே நேரத்துல எந்த சிம் கார்டுல இருந்து கடைசியா ரிஜிஸ்டர் ஆச்சோ அந்த சிம் கார்டு நம்பர் வச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த CIR போர்ட்டல்ல பதிவாயிருக்கும். ஸோ அதை வச்சு போலீஸ் ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மொபைலை போயிட்டு ஈஸியா கேட்ச் பண்ணிட்டு உங்களுக்கு மீட்டு தந்துருவாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க இந்த மொபைல் தொலைஞ்சு போனப்ப CIR போர்ட்டல்ல லாக் பண்ணீங்க இல்லையா, திரும்பவும் இந்த மொபைல் உங்க கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த CIR போர்ட்டலை வந்து நீங்களே போயிட்டு உள்ள போயிட்டு உங்களோட டீடைல் கொடுத்தாதான் அது ஓபன் பண்ண முடியும். அது வரையும் அந்த மொபைல் லாக்லயே இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து அதிக அளவுல நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா இந்த மொபைல் திருட்டை பத்தி நம்ம வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லயோ அதர் டிஸ்ட்ரிக்ட்லயோ மொபைல் லாஸ் ஆனவங்க, மொபைல் பறி கொடுத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை அதிக அளவுல ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. தேங்க்யூ.